நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். அவர் ஒரு படத்தில் காட்சி ஜமீன்தாராக நடிக்கிறார். சும்மா அப்படியே ஜமீன்தார் உடையெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய மனைவி மதுரம், உண்மையான மனைவியும் மதுரம்தான். உடனே மதுரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா ஓடி வருது, கையை கட்டி நின்றுட்டு ஏனுங்கன்னு கேட்குது. நமக்கு கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு மதுரம்? 10 வருஷம் ஆச்சுங்க. குழந்தை இல்லைங்க. ரெண்டாவது கல்யாணம் பாரு. உடனே அந்த அம்மா சொல்லு, ஏங்க குழந்தை இல்லைங்கிறதுக்கெல்லாம் 2வது கல்யாணம்? அப்புறம் ஒரு குழந்தையை எடுத்துக்கலாங்க, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு வேணுமில்ல, ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாங்க. அதை எப்படி தத்தெடுக்க முடியும்? அது என்னோட ரத்தமாக இருக்கணும். 2வது கல்யாணம் பாரு. இல்லைங்க, எதுக்குங்க நமக்கு ஒரு குழந்தை? எனக்கு நீங்கள் குழந்தை, உங்களுக்கு நான் குழந்தை. அது எப்படி மதுரம் முடியும்? நீ என்னை தூக்கி தொட்டல போட முடியுமா? தாளாட்ட முடியுமா? பால் புட்டியில் பால் ஊற்றி கொடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? 2வது கல்யாணம் பாரு. உடனே அந்த அம்மா சொல்லு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, 2வது கல்யாணத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. ஆமாம், 2வது கல்யாணம். அப்போ ஒன்று பண்ணுங்க, பார்க்குறதான் பார்க்குறீங்க, உங்களை மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு பாருங்கங்க. அந்த அம்மா அப்படியே விக்கித்து உட்காந்துருவார். என்எஸ் கிருஷ்ணன் தோளில் போட்டிருக்கிற அந்த துண்டை தூக்கி தலையில் போட்டுட்டு போவார். இந்த காட்சி படத்தில் வரும். இது நம்ம சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் என்ன ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் கொடுக்குறாரு தெரியுங்களா? பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஆண்கள் தான் 2வது திருமணம் செய்வாங்க. இது உலக வழக்கு, இந்த மண்ணில் நடைமுறையும் அதுதான். ஆனால் ஆண்கள் 2வது திருமணம், அதாவது குழந்தை இல்லைங்கிறத காரணம் காட்டி ஆண்கள் 2வது திருமணம் செய்கிற மாதிரி அதே காரணத்தை காட்டி ஒரு பெண் 2வது திருமணம் செஞ்சான்னா என்ன ஆகும் தெரியுமா? துண்டை தோளில் போட மாட்டேங்க, தலையில் போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருங்கிற ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் அந்த கதையில் சொல்லுவாருங்க. இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக நுட்பமாக பார்த்தோம்னா தான் என்னோட தெரியும்.